சட்டவிரோத கள்குவாரி குறித்து தகவல் கொடுத்தவருக்கு கொலை மிரட்டல். தருமபுரி டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இவர் தனது சகோதரி ஆனந்தி, மாமா ராஜேஷ் வீட்டில் வசித்து வருகிறார். இவரது சகோதரிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் 14ஆம் தேதி அதிகாலை காரில் வந்த ஒரு சிலர் வீட்டின் கேட்டை உடைக்கும் அளவிற்கு தட்டியுள்ளனர். மேலும் கெட்ட வார்த்தைகளால் யாரடா வீட்டில் உள்ளது, வெளியே வாங்கடா என்று சத்தம் போட்டுள்ளனர். அப்போது வெளியே வந்து பார்த்தபோது ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த குவாரி உரிமையாளர் உத்திரசாமி என்பவரும் ஒரு சில காவல்துறையினரும் வீட்டிலிருந்து உங்கள் மாமாவை வெளியே வர சொல், இல்லையென்றால் நடப்பதை வேறு என்று மாரியப்பனை மிரட்டியுள்ளனர். இது பற்றி தகவல் தெரிவித்து வழக்கறிஞரை உடனடியாக வர சொன்னதாகவும், அவர் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தவர்களிடம் ராஜேஷ் ஊரில் இல்லை, நீங்கள் யார் என்று கேட்டால் சட்டத்திற்கு புறம்பாகவும் அனுமதி இல்லாமலும் நான் நடத்தி வரும் குவாரி குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் சொன்ன உனது மாமாவை கொலை செய்து விடுவோம், உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டியதுடன் வீட்டின் கதவை தள்ளி உள்ளே நுழைய முயன்றுள்ளனர். அதிகாலையில் நடந்த இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கு பதிவு செய்யாமலேயே காவல்துறையினரிடம் வந்தவர்கள் போலீசாரின் முன்னிலேயே பெண்களை தரக்குறைவாக பேசியதும் கொலை மிரட்டல் விடுத்ததும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாரியப்பன் தருமபுரி எஸ்பியிடம் அளித்த புகாரில் சட்டவிரோத குவாரி நடத்தி வரும் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த உத்தரசாமி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வழக்கு பதிவு ஏதும் செய்யாமல் தன்னிச்சையாக எங்கள் வீட்டிற்கு வந்த காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். என் பேர் மனோ சார், மாரியப்பன்ங்கிற மனோ. நான் தருமபுரி இபி காலனியில் எங்கள் அக்கா வீட்டில் குடியிருக்கிறேன். காலையில் 3 மணிக்கு பார்த்தீங்களா, ருத்ரசாமிங்கிறவர் போலீஸை கூட்டிகிட்டு வந்து கொலை மிரட்டல் விடுறாரு. அவர் பார்த்தீங்களா அன்அஃபிஷியலாக குவாரி நடத்திட்டு இருக்கிறாரு. அதை எங்கள் மாமா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதனால் அவரை இது பண்ணுறதுக்கு காலையில் நான் 3 மணிக்கு போலீஸை கூப்பிட்டு வந்து வீட்டாண்டா அராஜகம் பண்ணுறாரு. கதவை தட்டி கேட்டு திறங்கன்னு சொன்னார். மாமா வெளியில் இருந்தார். நாங்கள் எங்கள் அக்கா பசங்க எல்லாம் தான் வீட்டில் இருந்தோம். அவங்களையும் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த பாப்பா வெளியே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அந்த பாப்பாவுக்கு மயக்கம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திட்டோம். அதுக்கு உண்டான எவிடன்ஸு கொடுத்தாச்சு. அவர் இப்படி லைசன்ஸ் இல்லாத குவாரி நடத்திட்டு இருக்கிறாருன்னு மாமா கேஸ் கொடுத்தாங்க. அதனால் மாமாவை கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க. அவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் எங்களை மிரட்டி இந்தமாரி உங்களை கொல்லாத விட மாட்டோம், உங்களை தூக்குவோம், உங்கள் மாமா உயிரோட இருந்தால் தானே கேஸ் கொடுப்பாரு, அவனை எப்படியும் நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி கண்டபடி போலீஸை கூட்டி மிரட்டுறாரு. போலீஸும் உடந்த ஓமலூர் ஓமலூர் போலீஸு 4 பேர், அதேமாரி தருமபுரி போலீஸு ஒருத்தர் வந்தாங்க. கேஸ் இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தமாரி கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு எஸ்பி ஆஃபீஸுக்கு.